வருக வருக, உங்கள் ஆதரவை தருக தருக என்று கேட்டுக்கொள்கின்றோம். ஐயா நடராஜன் ஐயா அவர்களை தலைமையேற்று தரும்படி கேட்டுக்கொள்கின்றேன். காப்பகம் துவங்கி 26ஆம் ஆண்டு விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றது. உறுப்பினர் ஐயா அவர்களை பற்றி நான் சொல்ல வேண்டாம். அவர்கள் உங்கள் வீட்டு பிள்ளை, சரிதானே? தாத்தா பாட்டி எல்லாம் விழா என்று சொன்னோன்னே நம்ம எம்எல்ஏ வருவாராமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. உங்க ஆசைக்காக கேட்டதுக்கு முன்னாடி அவரே சொல்லிட்டாரு, நானே வரேன் தாத்தா பாட்டிகளை பார்ப்பதற்கு என்று சொல்லி. அத்தனை சிறப்பு வாய்ந்தவர், நம்முடைய காப்பகத்தின் வளர்ச்சிக்கு வித்தாக இருப்பவர், வேண்டுகின்ற நேரத்தில் வேண்டுகின்ற உதவிகளை செய்து அவ்வப்போது ஆலோசனைகளை அள்ளி தருகின்ற நமது சட்டமன்ற உறுப்பினர் ஐயா அவர்களையும் குழந்தை தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று வருகின்றேன். அனைவருக்கும் வணக்கம். எம்எல்ஏ அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். எம்எல்ஏ அவர்களை பற்றி தான் உங்களுக்கு நன்றாக தெரியும். இது ஆரம்ப காலத்தில் இருந்தே இங்கே வந்து கொண்டு நமக்கு வேண்டிய எல்லா உதவியை செய்து கொண்டிருக்கிறார்கள். டைமே பத்தாது அந்த அளவுக்கு உதவி பண்ணி கொண்டிருக்கிறார்கள். முதலில் இவ்வளோ பெரிய ஸ்பேஸ் இருக்கிறதுக்கே அவர்களுக்கு தான் காரணம். முதலில் இந்த சைடில் ஒரு கட்டடத்தை கட்டிவிட்டு இதோட நிறுத்திவிட்டு பின்னாடி ஒரு இடம் போட்டு பின்னாடி கட்டு என்று ஆரம்பத்திலே அறிவுரை கூறினார்கள். அதுக்கப்புறம் தான் இந்த இடத்தை விட்டுட்டே நாங்கள் பின்னாடி கட்ட ஆரம்பித்தோம். அதுபோல் இங்கே உள்ள முதியோர்களை எனக்கு தெரியுதோ தெரியலையோ ஐயா அவர்களுக்கு நன்றாக தெரியும். அவர்களே ஆமாம், ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் ஒவ்வொருத்தரையும் நேராக பார்த்து ஒவ்வொருத்தருக்கும் துணிமணி எல்லாம் கொடுத்து ரொம்ப அன்பாக பாராட்டுவார்கள். அவர்கள் வருகிறார்கள் என்றாலே எப்போ வருகிறார்கள் என்று முதியோர்கள்லாம் ஆவலாக இருக்கிறார்கள். அந்த அளவுக்கு அவர் நம்மளோட ஈடுபாடாக இருக்கிற அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். நகைச்சுவை நாவலர் சிவப்பு விருந்தினர் அறிவித்து கௌரவம் செய்கின்றார்கள். எல்லோரும் கனவை இருக்கும் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக முன்னிலைத்து கமெண்ட் அளிக்கிறது நன்றியுடன் கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்ததாக வாழ்த்துறை வழங்க உண்மை 26 ஆண்டு காலமாக ஒரு முதியோர் காப்பகம் நடைபெறுவது என்பது எவ்வளவு கடினம் என்பது பல நேரங்களில் பல இடங்களில் தோன்றுவதும் காணாமல் போனதையும் இரண்டையும் நான் பார்த்து கொண்டிருக்கிற காரணத்தினால் அதிசயம் ஆனால் உண்மை என்று நான் சொன்னதுக்கு காரணம் அதுதான். நம்முடைய மரியாதைக்குரிய இந்த நிறுவனத்தை மிக சிறப்பாக தன்னுடைய ஓய்வு காலத்தில் பயனுள்ளதாக பயனெடுத்து கொண்டிருக்கிற ஆனால் நடராஜன் அந்த இடத்துல மனதார மகிழ்வோடு எல்லோரும் பாராட்டும். அவர் எப்படி பாராட்டுன்னு கேட்டீங்கன்னா, இயற்கை இன்னும் எவ்வளவு நாளைக்கு அவர் விட்டு வைக்கணும், அது வரைக்கும் அவர் நமக்கு செய்வார் என்ற அந்த உணர்வோடு நாம் பாராட்டணும். பாராட்டுகிறது சாதாரணது இல்லை, நெஞ்சார்ந்த பாராட்டு, அடி வைத்திருந்து பாராட்டு, அப்படி ஒரு பாராட்டணும். ஏன்னா அந்த அளவுக்கு தகுதியானவர் நான் நடராஜன் என்பதற்காக நான் சொல்கிறேன். இங்கே நம்முடைய எல்லாரையும் வரவேற்றுக்கிறது நம்முடைய அன்பு சகோதரி அம்புஜம் அவர்கள், ஆசிரியர் அவர்கள். அவர்கள்
பேசுனாங்கன்னா அப்படியே புத்தாளத்துல இருந்து நீர் விட்டு வந்துட்டே இருக்கும் பார்த்தீங்களா, அது மாதிரி பேசிக்கிட்டே இருப்பாங்க. அந்த அளவு செய்திகள் உள்ளவங்க. ஆனால் கரிகாலன் பின்னாடி இருந்துக்கிட்டு சீக்கிரம் பண்ணிங்க சீக்கிரம் பண்ணிங்க சீக்கிரம் பண்ணிங்கன்னு சொன்னதுனால ஓரளவுக்கு சீக்கிரமாக முடிச்சுட்டாங்க இன்னைக்கு அவங்க. இல்லாட்டி ஐயா சண்முகவடிகளுடைய அந்த பேச்சையும் சேர்த்து அவங்களே பேசி முடிச்சிருவாங்க அவங்க. அந்த அளவுக்கு திறமையான ஒரு நல்ல பண்பான பேச்சாளர். அவர்களையும் இந்த இடத்தில் நான் மனதார வரவேற்கிறேன். நம்முடைய மரியாதைக்குரிய தியாகபாரி அவர்கள், அவர் தமிழ் சங்கத்தில் புரவலாக இருந்தால் கூட தமிழ்நாடு அத்லட்டிக் அசோசியேஷனுடைய திருவாரூர் மாவட்டத்தினுடைய செயலாளராக இருக்கிறவர், வேலுடையார் ஸ்கூலுடைய தாளாளர், திருவாரூரில் ஒரு வியாபாரிகள் சங்கத்தினுடைய முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய அனைவராலும் பாராட்டக்கூடிய அன்பிற்குரிய சகோதரர் தியாகபாரி அவர்களே, இங்கே வந்திருக்கிறதா திரு சந்திரசன் ஐயா சந்திரசன் வந்திருக்கிறாங்க. தெற்கட்சி கோ சாமிநாதனோட இருக்கிற நண்பர்கள் இங்கே வந்திருக்கிறாங்க. ஆனால் தென்கட்சி நான் இன்னைக்கு மறைஞ்சிட்டாரு. மறைந்தாலும் எங்கள் மனதிலிருந்து மறையாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறதுக்கு அடையாளமாக இங்கே பலர் இங்கே அவர் வந்திருக்கிறார்கள். நான் வருகின்ற பொழுதே இந்த சிலையை பார்த்தாலே எனக்கு அவருடைய ஞாபகமும் அவருடைய நகைச்சியும் அவருடைய அலட்சியமும் அவருடைய சிரிப்பும் அப்படியே நான் வந்துக்கிட்டே இருக்கும். அது சிரிக்க வைக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு அலட்சியமா அவர் எதை சொல்ல வரான்னு தெரியாது. முடிக்கிறப்ப நம்ம எல்லாரும் சிரிப்போம். ஆனால் அவர் சிரிக்க மாட்டார். அவர் சிரிக்கிறது அவர் சிரிக்கவே தெரியாது அவருக்கு. ஆனால் மற்றவங்களை கூட சிரிக்க வைப்பார். அப்படியாப்பட்ட ஆனால் தெற்கட்சி சாமிநாதன் இன்னைக்கு இல்லை. அவரோடு இருக்கிற நண்பர்களை பார்க்கிற பொழுது நாம் அவரை பார்ப்பதாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இங்கே வந்திருக்கிற சிறப்பு விருந்தினர் அண்ணன் ஐயா சண்முகவடிகள் அவர்கள் மிக சிறப்பாக, நீங்கள் தொலைக்காட்சியிலே ஒரு பக்கம் வந்தாலும் கூட இன்றைக்கி இருக்கிற முகநூல் மூலமாக இருக்கிற யூடியூப் மூலமாக பல்வேறு செல் மூலமாக இன்னைக்கு தொடர்ந்து நான் கூட வர்றப்பொழுதோடு நான் பார்த்துட்டே வந்தேன். நான் இப்போ நானும் கொடாசல்ல ஒரு நிகழ்ச்சியில் கலந்துட்டு தான் வர்றேன். வர்றப்பொழுது பார்த்தீங்கன்னா பச்சை டக்குன்னு ஐயா வந்தாங்க. ஐயா வந்தோடனே சேர்ந்து பார்ப்போன்னு பார்த்தேன். இங்கே நான் பார்த்தேன் ஒரு பேப்பரில் ஒரு 8 வகையான தலைப்பில் ஐயாவை பேசணும்னு சொல்லி அவங்களுடைய ஆர்வலர்கள் கொடுத்து தம்பி கரிகாலனை பொறுத்த வரைக்கும் நடராஜனுக்கு உதவியாக பல நேரங்களில் இதை அடுத்து எடுக்கக்கூடிய ஆற்றலை தான் உருவாக்கிக் கொள்கிற அந்த இடத்தில் வந்திருக்கிற நம்முடைய தம்பி கரிகாலனையும் நான் இடத்தில் மகிழ்வோடு பாராட்டுகிறேன். அவரோடு இருக்கிற தம்பி சரவணன், அந்த குடும்பத்தை சார்ந்த அத்தனையும் பேத்தி அத்தனையும் இதில் இங்கே இருக்கிற வயது முதிர்ந்தவர்களை தன்னுடைய வயது முதிர்ந்தவர்கள் தாத்தா பாட்டியாக நினைத்துக் கொண்டு இங்கே பழகக்கூடிய ஒரு நல்ல குடும்பத்தில் இந்த தில்லையூர் முதியோர் காப்பகம் இருக்கிறது. அதுதான் முக்கியம். அந்த தில்லையூர் முதியோர் காப்பகமும் ஆனால் நடராஜர் குடும்பமும் பிரித்து பார்க்க முடியாது. அந்த அளவிற்கு இதில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு எல்லோருடைய முகமும் எனக்கு சிறப்பாக மகிழ்வாக இருக்கிறது. காரணம் இங்கே இந்த நிறுவனம் நடத்தி கொள்வதில் அந்த அமைப்பு தான் அதற்கு காரணம். ஆனால் நடராஜன் பேசுகிற கூட சொன்னார், நிறைய அது இது வளர்றதுக்கு நான் நிறையா முடிந்த வரைக்கும் செஞ்சிருக்கேன்னு சொன்னார். ஆனால் எங்களுக்கெல்லாம் மனதில் இது வளரக்கூடாதுங்கிறது எங்களுடைய எண்ணம். இந்த முதியோர் காப்பகம் வளரக்கூடாது என்பது என்னை போன்ற பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு ஒரு எண்ணம். ஆனால் வளர்வது தடுக்க முடியல, தவிர்க்க முடியல. என்னென்னு சொன்னால் தன்னுடைய குழந்தைகள் தன் தாய் தந்தைகளுக்கு பராமரித்தால் இப்படிப்பட்ட முதியோர் காப்பகம் வருவதற்கு வாய்ப்பே இல்லை என்பதற்கு அடையாளமாக நான் விரும்புவேன் இல்லை. ஆனால் விரும்பி செய்வது இல்லை. அது விருப்பப்படுறவர்களுக்கு வருகிற ஒரு இடம். ஆக இங்கே வந்தவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். அந்த பாதுகாப்புக்கு மேலும் நாங்கள் அரணாக இருக்கிறோம் என்பதுதான் நிச்சயமாக இருக்கு. நிச்சயமாக இந்த பாதுகாப்பாக இந்த முதியோர் காப்பகத்துக்கு நாங்கள் அரணாக இருப்போம். உங்களுக்கு என்று எந்த இடத்திலும் எங்களுடைய தந்தை தாய் எப்படி இருந்தாங்களோ அவங்கெல்லாம் எப்படி கஷ்டப்பட்டு மலையை சமயத்தில் இறந்துருக்காங்களோ அந்த மாதிரி கஷ்டம்னா அவங்க எல்லாத்துக்கும் கஷ்டம் கிடையாது. வயது முதிர்ச்சியாக கஷ்டப்பட்டு இறந்தவங்க அவங்களெல்லாம் இங்கே நாங்கள் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி உங்களையும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்பதற்கு அடையாளமாக இந்த 26வது ஆண்டு தொடக்கத்திலே நான் இங்கே கலந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அதே நேரத்தில் தொடர்ந்து இது 26 ஆண்டுங்கிறது இன்னும் கொஞ்சம் விரிவாக்கம் செய்யப்பட்டு இன்னும் இப்படிப்பட்ட பல இடங்களில் ஆதரவற்றிருக்கிற வயது முதிர்ந்தவர்களை நாம் தேடி பிடித்து கொண்டு இதில் சேர்த்து இன்னும் அவளை செய்ய வேண்டும் என்று நான் நடராஜனுக்கு அன்போடு என்னுடைய வேண்டுகோளாக விடுத்து என்றைக்கும் இந்த தில்லையம்பூர் காப்பகத்துக்கு நான் உறுதுணையாக இருப்பேன் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. அவங்க எல்லாரும் இன்னும் பார்த்து
பார்த்துட்டு தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கும் நான் ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அவங்களோட கொஞ்சம் இன்புட்னால தான் இந்த காப்பகம் இவ்வளோ நல்லா வளர்ந்துருக்கு. ஸோ மறைந்தவர்களுக்கும் நான் நன்றி சொல்கிறேன். அப்புறம் எங்களோட பாட்டி வசந்தா, அவங்களும் இங்கே தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கும் ஒரு நன்றி. தேங்க்யூ. வாங்கம்மா வாங்கம்மா.